அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம்னு சொல்ல போகிற ஒரு பெரிய ஒரு தலைப்பு. அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் உலகத்தில் ஏராளமான மதங்கள் இருக்குது. ஒவ்வொரு மதங்களுமே ஒவ்வொரு கொள்கைகளையும் ஒவ்வொரு சித்தாந்தங்களையும் கொண்டு நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சில மதங்கள் எப்படின்னு சொன்னால், ஒரே கொள்கையில் ஒரு சில மாறுபாடுதல்கள், ஒரு சில வேறுபாடுகளை கொண்டு அது பல மதங்களாக பிரிஞ்சிருக்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாத்தை ஒரு காலமே மதம் என்று சொல்ல மாட்டோம், மார்க்கம் என்று சொல்கிறோம். ஏனெண்டா இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் அதில் அவ்வளவு சிறப்புகளும் அவ்வளவு தனித்தன்மையும் இருக்கிறதையும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அவதானிச்சு கொள்ளையிலும். அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்று சொல்கிறது இரண்டு கொள்கையின் அடிப்படையில் நிறுவப்பட்ட விஷயம்தான். அதில் முதலாவது விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ், ரெண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன அர்த்தம்னு சொன்னால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டுமே வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர இந்த உலகத்தில் வணங்குறதுக்கு யாருமே தகுதி இல்லாதாக்கள் என்று சொல்வதுதான் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வதும். ரெண்டாவது விஷயம் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்வது, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்துதராக இருக்கின்றார் என்றதை முன்வைக்கிறதுமா தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மனிதன் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிட்டான் என்று சொன்னால், அவன் தன்னை முற்று முழுதாக என்ன செய்யறான்னு சொன்னால் அர்ப்பணிக்கின்றான். எப்படி என்றால், நான் அல்லாஹுடைய அடிமை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஒருத்தன் சொல்கிறான் என்று சொன்னால், அவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹ்விற்கு தான் அடிமை என்றதை காட்டுறதுக்கு எத்தனைக்கின்றான். ஸோ இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கூட இதுவாகத்தான் இருக்குது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே அல்லாஹினுடைய அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களில் யாருமே இன்னொரு ஆளை விட இன்னொரு ஆட்கள் உயர்ந்தவர்கள். இப்போ நீ கருப்பன் வெள்ளையனை விட மேலானவன், வெள்ளையன் கருப்பனை விட மேலானவன், அதே மாதிரி சிவப்பன் வெள்ளையனை விட மேலானவன், வெள்ளையன் சிவப்பனை விட மேலானவன், இப்படி வந்துட்டு இந்த உலகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பல இடங்களில் இருந்தாலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அனைவருமே, கலிமா சொன்ன அனைவருமே எல்லாருமே அல்லாஹினுடைய அடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹினுடைய பார்வையில் எல்லாருமே சமமான மக்கள் தான். ஸோ இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை வந்துட்டு சமத்துவத்தை போதிப்பதாகத்தான் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்தில் கலிமா சொன்னதுக்கு பிறகு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவர் பெரிய பெரிய பணக்காரராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், சாதாரணமான மனிதராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அல்லாஹினுடைய அடிமைகளிடத்தை ரிவீல் பண்ணுறது தான் முதலாவது விஷயமாக இந்த மார்க்கத்தில் இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். வேறு எந்த ஒரு மதத்திலையும் இல்லாத அளவுக்கு சமத்துவத்தை வழங்கின மார்க்கமாக இஸ்லாம் தான் இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டாலே தெரியும், இந்தியாவில் எத்தனை வகையான குலங்கள், குலவரி, அதே மாதிரி இனவரி, நிறவரி, அதே மாதிரி மொழிவரி என்று சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்கிறது நாங்கள் என்ன சொல்லலாம்னா பார்க்கலாம். அப்போ இந்த அடிப்படையை, இந்த இனவரி, நிறவரி, அதே மாதிரி குலம், கோத்திரவரி, இது எல்லாத்தையுமே அடித்து ஒடுக்கி அதை இல்லாமல் செஞ்ச ஒரு மார்க்கமாக நாங்கள் இஸ்லாத்தை பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கு போனவங்களுக்கு விளங்கும், அந்த பள்ளியில் தொழுகையாளிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்களும் தங்களுக்கு பக்கத்தில் நெருங்கி சொல்லுவாங்க. ஒவ்வொரு சஃபிலையும் பார்த்துலன்னு சொன்னால் நெருக்கமாக நின்று தொழுவதை பார்க்கலாம். இந்த இடத்துல பணக்காரன், ஏழை, அதே மாதிரி ஆட்சியாளன், அதே மாதிரி ஒரு உயர் பதவியில் இருக்கிறவன் என்று சொல்லி வேற்றுமை நீங்கள் இந்த இடத்துலையுமே பார்க்கலாது. அனைவருமே அல்லாஹுக்கு வந்துட்டு சமனாக்கள், அல்லாஹினுடைய அடிமைகள் என்றதை காட்டுறதான் தொழுகையினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். அப்போ எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா ஒரே ஒரு வரிசையில் நின்று நெருக்கமாக நின்று தொழுவதை நாங்கள் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் வந்துட்டு முதலாவதாக உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டின விஷயமே சமத்துவமும், எல்லா மனிதர்களுமே ஒன்று கொண்டு சமனானவர்கள், ஏற்றத்தாழ்வு வந்துட்டு மனிதர்களில் இல்லைன்றது தான் சொல்ல வந்திருக்குது. இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினாங்க. எப்படின்னு சொன்னால், அரேபியர் இல்லாதவர்களை விட அரேபியர்கள் சிறந்தவர்கள் இல்லை, அதே மாதிரி அரேபியர்களை விட அரேபியர்கள் அல்லாதவர்கள் சிறந்தவரும் இல்லை, அதே மாதிரி கருப்பரை விட சிவப்பவரும், அதே மாதிரி சிவப்பானவரை விட கருப்பானவரும் சிறந்தவர் இல்லை. இந்த உலகத்தில் யார் சிறந்தாக்கள் என்று சொன்னால், யார் ஒருவர் அல்லாஹுக்கு பயந்து, அதாவது யார் உள்ளத்தில் அவன் தக்குவா இருக்குமோ,
யாரொருவர் இறையச்சத்தை கொண்டிருக்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்திலே சிறந்த ஆள்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க. இது வந்துட்டு பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஒருவன் இனத்தின் அடிப்படையில் மக்களை அழைக்கிறான், அதே மாதிரி அவன் இனத்தின் அடிப்படையில் சண்டை பிடிக்கிறான், அதே மாதிரி அவன் இனத்தின் அடிப்படையில் மரணிக்கிறான். இப்படிப்பட்டவன் என் சமுதாயத்தை சார்ந்தவன் இல்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ யாரொருவர் இனத்தின் அடிப்படையில் சண்டை பிடிக்கிறாரோ, யாரொருவர் இனத்தின் அடிப்படையில் மக்களை அழைக்கின்றாரோ, யாரொருவர் இனத்தின் அடிப்படையில் வெறி பிடிச்சி திரிஞ்சு அவர் மரணிக்கின்றாரோ, இவர் வந்துட்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாத்தை சார்ந்தவர் இல்லை. ஸோ இனத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து, நிறத்தின் அடிப்படையில் பிரித்து, அதே மாதிரி கோத்திரம் குலத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்குற மார்க்கமாக இஸ்லாம் ஒருபோதும் இல்லை என்றதை தெளிவுபடுத்துகிறதே இந்த லா இலாஹ இல்லல்லான்னு சொல்ல போகிற கலிமாவாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்லாத்தின் கொள்கைகளில் வந்துட்டு முதலாவது விஷயமே சமத்துவத்தை போதிக்கக்கூடியதாக தான் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பல பேர் விமர்சனம் எப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்துட்டு சமத்துவத்தை போதிக்குதில்லை, அது பெண்களை அடிமைப்படுத்துது, அதே மாதிரி இஸ்லாத்தில் வந்துட்டு ஒரு ஒன்று சொல்லி அப்படி நிறைய வர அந்த பிரச்சனைகளை வந்துட்டு என்ன செய்கிறாங்கண்டா, இஸ்லாம் இப்படி செய்யுது இப்படி செய்யுன்னு சொல்லி முன்வைக்கிறார்கள் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பற்றிய எந்த ஒரு அறிவு கூட இல்லை, அவங்களுக்கு இஸ்லாத்தை படிக்கணுமென்ற ஒரு எண்ணமும் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் விமர்சனம் மட்டும் சரியாக செய்வாங்க, இப்படித்தான் இஸ்லாம், இப்படித்தான் இஸ்லாம், இப்படித்தான் இஸ்லாம்னு சொல்லி. நாங்கள் ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யணும்னு சொன்னால் அதை பற்றின பூரணமான அறிவு வந்துட்டு இருக்கணுமென்றதை நாங்கள் முதலாவதாக தெரிஞ்சு கொள்ளணும். ஆகவே இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே சமத்துவத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் பார்க்கலாம். ஸோ இனி அடுத்த வீடியோக்களில் வந்துட்டு இதில் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்ய தொடர்ச்சியாகவே பார்க்க இருக்கிறோம். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இஸ்லாத்தின் அடிப்படையில் பெண்கள் நிலை வந்துட்டு எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குது, பெண்களுக்கான உரிமைகள் சமத்துவம் இப்படி வழங்கப்பட்டிருக்குது என்றது நாங்கள் சஹீஹான ஹதீஸ் ஆதாரங்களுடையும் அதே மாதிரி உலமாக்கள கருத்துக்கள் இருந்தும் அதை எடுத்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வந்துட்டு வழங்க இருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சிருங்க. இந்த தொடரும் சிறப்பாக போகிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.